இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி தனுசு ராசி. வான் மண்டலத்திலிருந்து பார்க்கும்போது 9வதாக வரக்கூடிய ஒரு ராசி. குருவை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. வில் தான் உங்களுடைய ராசி சின்னம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு குறிக்கோள் உடையவங்க அப்படின்னு இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம். இவங்களுக்கு பெரும்பாலும் கிழக்கு திசையில் வீடு அமையிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கிழக்கு பார்த்த முகம் வளர்ச்சியை கொடுக்கும். வீடு பெரும்பாலும் கிழக்கு பார்த்து இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். நெருப்பு ராசி, ஆண் ராசி. அதே மாதிரி தர்ம சிந்தனை அதிகம் உள்ள ஒரு ராசி. தான தர்மம் செய்யறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி போர்க்களம், இந்த 9வது இடம் அப்படிங்கிறது போர்க்களம். கொஞ்சம் குணம் அடிக்கடி கோபப்படக்கூடிய ஒரு குணமாக இருக்கும். முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். ஆனால் முடிவுகள் ரொம்ப சாதகமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். பின்னாடி என்ன நடக்குதோ அதை முன்கூட்டியே கொஞ்சம் அறிந்து வைத்திருப்பாங்க. இதுதான் அடுத்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கணிப்பாக சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பெரும்பாலும் நடக்கும். அதனால இவங்க முன்னாடி சொல்கிறத யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஏன் நான் இப்படி சொல்கிறேன், நீங்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய மனம் கொஞ்சம் கொந்தளிக்கும். பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இதெல்லாம் ஏற்படும். இந்த தனுசு ராசியில் மூலம் 1 2 3 4 பாதங்களும், பூராடம் 1 2 3 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதம்லாம் இந்த தனுசு ராசியில் அடங்கும். குறிப்பாக இந்த ராசிக்காரர்களுடைய மனித உடல் உறுப்புகளில் குறிக்கக்கூடியது தொடையை குறிக்கக்கூடிய ஒரு ராசி என்பதனால இந்த ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே ஏதாவது தலையிலையோ அல்லது முகத்துக்குள்ளே தலைக்கு மேலே ஏதாவது சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத தனுசு ராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு தெரிவிங்க. இந்த தனுசு ராசியில் எந்த ஒரு கிரகமோ உச்சமோ நீச்சமோ ஏற்படுறதில்ல. அப்படி நீச்சம் உச்சம் ஏற்படும் போது பகை எதுவும் ஏற்படுறதில்ல அப்படின்னு சொல்லலாம். இதனால் குழந்தைகள் மூலிமா கொஞ்சம் செலவுகள் இவங்களுக்கு கொஞ்சம் வரும். குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் கொஞ்சம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வரும். அதே மாதிரி குழந்தைங்க விஷயம் கூட கொஞ்சம் ரொம்ப போராடி தான் உங்களுக்கு குழந்தை பேரே கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தான தர்மம் நிறைய செய்வாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். இவங்களுக்கு பித்ரு தோஷம் கொஞ்சம் இருக்கும். பெரும்பாலும் முன்னோர்களுடைய சாபம் இருக்குது அப்படின்னு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா கூட ஒரு சில ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த தனுசு ராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதை தெரிவிங்க. சரி, இவங்களுக்கு ஏற்ற தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுதம் சம்மந்தமான ஆயுத உற்பத்தி சம்மந்தமான தொழிலாம் எல்லாம் உங்களுக்கு ஏற்ற தொழில். அதே மாதிரி நிலம் வாங்கி விற்கிறது இந்த மாதிரி தொழிலும் உங்களுக்கு ஏற்ற தொழில் தான். இராணுவம் சம்மந்தமான தொழிலும் உங்களுக்கு ஏற்ற தொழில் தான். இராணுவம், காவல்துறை, அதே மாதிரி ஆசிரியர் தொழில், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் அதீத ஈடுபாடோடு இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த தொழிலாம் உங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு அமோகத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வியாபாரம், ஸ்தலங்கள் வைக்கிறது இதிலெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கும். சட்டம் சம்பந்தமான தொழில் உங்களுக்கு அமோகமாக வரும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அறக்கட்டளைகள்லாம் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமையும். நிதி சார்ந்த தொழிலில் உங்களுக்கு அமோகமாக அமையும். கல்வி சார்ந்த தொழிலில் உங்களுக்கு அமோகமாக அமையும். தர்ம ஸ்தாபனம் நடத்துறதுக்கான தொழிலில் இவங்களுக்கு பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த தொழிலில் இவங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல. இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொன்ன குணாதிசயங்களும் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது, அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை வைத்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரக நிவர்த்தியாக இருக்கிறார். அவரோடு ராகு இணைந்திருக்கிறார். அஷ்டமத்தில் குரு, பாக்கியஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும், ஐன சைன போகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் என கிரக நிலைகள் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத
அப்படிங்கிறத பார்க்கலாம். எதுலேயுமே நிதானமாக ஈடுபட்டு வெற்றியை பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். இந்த காலகட்டத்தில் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது அதே மாதிரி போராடி பல காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது கேலி கிண்டல் நிகழ்ச்சிகள்லாம் கூட கலந்துக்குவீங்க. அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். நல்ல ஒரு மகிழ்வான மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பெரிய மனிதர்களுடைய நட்பு இதெல்லாம் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பல வகையில் ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு புண்ணிய தலங்களுக்கு சென்றுட்டு வருவீங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இந்த யாத்திரை மூலிமா நல்ல ஒரு மன நிம்மதியை இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு மனோபக்குவம் ஒரு சிலருக்கு வரும். அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் தான தர்மம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். அரசு மூலிமா கூட நல்ல ஒரு அனுகூலமான காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பல விதத்தில் சாதகமான பலன் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த மார்கழி மாதம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கதால எதிர்பாராமல் டக்குன்னு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது சூழ்நிலையை அறிந்து இதமாக பதமாக பேசுகிறது நல்லது. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக செல்வது நல்லது. புதிய வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். பழைய வீட்டை மாற்றிட்டு ஏதாவது புனரமைப்பு பணியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர்லாம் இறங்குவீங்க. அதற்கான முயற்சியெல்லாம் இந்த காலகட்டத்தில் தொடங்குறது ரொம்ப நல்லது. ஒரு பக்கம் வருமானம் வரும், ஒரு பக்கம் ஒரு தொழிலோ அல்லது வீட்டையோ பெருசுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த வருமானத்தை இதில் கொண்டு வந்து அப்படின்னா வீண் விரயங்கள் கொஞ்சம் குறையும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு வளர்ச்சியும் வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மகிழ்ச்சியாக அந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. பிள்ளைங்க கூட உங்களுடைய மனம் மகிழ்கிற மாதிரி ஏதாவது நல்ல நல்ல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்வாங்க. அது உங்களுக்கு பெருமையாக இருக்கும். தேவையற்ற வாக்குகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி யாராவது ஒரு ஜாமீன் போடுறதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் கிளம்பி போக வேண்டாம். நானாச்சு அப்படின்னு பொறுப்பேற்றுக்க வேண்டாம். அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும். அதனால் முடிந்த அளவுக்கு பொறுப்பேற்றுக்காமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. வெளிநபர்கிட்ட குடும்ப உறவுங்களுக்கு கொஞ்சம் உதவுறது நல்லது. வெளிநபர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுப்பேற்றுக்க வேண்டாம். முன்பின் தெரியாதவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி புதிய நண்பர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. தனுசு ராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்குவீங்க. அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். அதே மாதிரி பெரிய பெரிய ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க. அதுவும் ரொம்ப பழமையான ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் சென்றுட்டு வருவீங்க. இந்த மனத்தில் இருக்கிற குழப்பங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். விரும்பிய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். தனுசு ராசி மாணவர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து மற்றவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. உனக்கு இவ்வளோ திறமையா, இவ்வளோ டேலண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பாராட்டுக்குரிய ஒரு நபராக இந்த தனுசு ராசி மாணவர்கள் வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. கல்வியில் நல்ல ஒரு மேன்மை இருக்குது. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு காரியத்தையுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புலாம் இருக்குது. வரவேண்டிய நிலுவையில் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். தந்தை மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்க போகுது. எந்த ஒரு காரியத்திலையுமே கொஞ்சம் தெளிவாக முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க. மனதில் ஒரு விதமான வீண் மனக்கவலை, பிரச்சனை, மனதில் ஒரு விதமான குழப்பத்தோடு ஒவ்வொரு காரியத்தில் இறங்குனீங்களா அது உங்களுக்கு இடர்பாடாக முடியும். ஒரு தெளிவான முடிவு எடுத்துகிட்டு இறங்குனீங்கன்னா உங்களுக்கு வெற்றியாக அமையும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள்
நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அரசாங்கம் மூலிமா நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும். எதெல்லாம் முட்டுக்கட்டையாக இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் தொழிலில் இந்த பார்ட்னரை தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக தேர்ந்தெடுக்கணும். வியாபாரத்துக்கு தேவையான நிதி உதவியெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முன்பு இருந்ததை விட இந்த வருகின்ற நாட்கள் இந்த போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தற்காலிகமாக வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முக்கிய பொறுப்பெல்லாம் உங்களை தேடி வரும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த மனஸ்தாபம்லாம் சரியாகி மனக்குழப்பெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். எதிலுமே ஒரு தெளிவான சிந்தனையோடு இருப்பீங்க. குழந்தைகளை பற்றி ஒரு விதமான மனக்கவலையில் இருந்த நம்மளுடைய உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த மனக்கவலை படிப்படியாக குறையும். அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சியை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் குரு பகவானுக்கு முல்லை மலர் சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.